காமாக்கலே நம்மளாம் எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான முதல் ப்ரோமோ வந்திருக்கு. இந்த ப்ரோமோல பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள நம்ம கவர் கப்புள்ஸை போட்டு நம்ம சேதனை பொழந்துட்டு இருக்காங்க. கவர் கப்புள்ஸ் வெக்கமே இல்லாம சேதனை என்னதான் கலாச்சாரம் உட்காந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த கவர் கப்புள்ஸ்க்கு புரிய மாட்டேங்குது நினைக்கிறேன். சேதனை வந்து நிறைய விஷயங்களை குத்தி குத்தி பேசி கலாய்க்கிறாரு அப்படிங்கிறது புரிய மாட்டேங்குது. எல்லாத்தையுமே ரொம்ப பெருமையா எடுத்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இந்த முதல் ப்ரோமோல என்ன காமிக்கிறாங்கன்னா, கனி அவர்களுக்கான கேப்டன்சி எப்படி இருந்துச்சு, கனி அவர்களுக்கான தலைமை பதவியில் இந்த வீடு எப்படி இருந்துச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் நம்ம காமு மாமா எந்திரிச்சு ஏதோ சொல்கிறாப்புல. காமு மாமா எப்பவும் போல பயங்கரமாக வளரி இருக்காரு நான் நினைக்கிறேன். காமு மாமா என்ன சொல்கிறாருன்னா, சார் அவங்க வந்து 2 ரோல் ப்ளே பண்ணாங்க சார், அதில் நானே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் சார் அப்படின்னு மாதிரி ஏதோ சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு மொத்த ஸ்டேஜுமே கன்ஃபியூஸ் ஆகிட்டு நினைக்கிறேன். அதனால தான் நம்ம விஜேஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பாரு எழுப்பிட்டு, பாரு அவர் ஏதோ சொல்கிறாரு எனக்கு புரிய மாட்டுக்கு, உங்களுக்காக புரிஞ்சா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு பாருட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு தான் பாரு சொல்றாங்க, சார் அவர் சொல்ல வர்ற விஷயம் என்னால இன்னும் கேட்ச் பண்ண முடியலன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அவர் என்னைக்கு தான் உருப்படியா பேசினாரு, அவர் கரெக்டா பேசினதா மழை பெஞ்சிருமே, நம்ம ஆளுக்கு பேசவே வராது. ஆனா நம்ம ஆளுக்கு ஒரு ஆர்வம் இருக்கு ப்ரோ. வீட்டில் ஏதாவது ஒன்று நடக்குதா, சேதன் ஏதாவது ஒன்று கேட்குறாங்களா, அந்த இடத்துல தனக்கான கருத்தை வைக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வம் இருக்கு. ஆனா கருத்துக்களை வைக்கிறதுக்கு பதிலாக கண்டமேனிக்கு என்னத்தையா பேசிட்டு இருப்பாப்ல. ஓகேவா, இந்த இடத்துல நம்ம சேதன் என்ன பண்றாங்கன்னா, ஓ புரியலையா, சரி காமுக்கு நேராக திரும்பி நில்லுங்க, காமு நீங்க விஜே பாருக்கு நேராக திரும்பி நில்லுங்க, இப்போ சொல்லுங்க, இப்போ வச்சா புரியுதான் பார்க்கலாம்னு சொல்லும் போது நம்ம காமு என்ன பண்றாருன்னா, இங்க பாத்தீங்கன்னா பாரு அந்த ஐபிஆர் இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா அப்படி வளர்றாப்ல. வளர்னோடனே சைட்ல இருந்து நம்ம சேதனை, இங்க பாருங்க ஏமா சத்தமா பேசுங்க, அந்த ஜெயில நீங்க குசு குசுன்னு பேசிட்டு இருந்தீங்களா அந்த மாதிரி பேசாதீங்க, சத்தமா பேசுங்க அப்படிங்க. சொன்ன உடனே இவங்க 2 பேருக்கும் ஒரே சிரிப்பு. நம்ம காமு மாமாக்கு வெக்க வந்துட்டு, ஏன்னா இவங்க ஜெயிலில் என்னென்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்படியே சின்ன உதவி மக்களே, மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் உதவி இருக்கும், பார்த்தாட்டி விடுங்க. உங்களை பல பேர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நான் நோட் பண்ணாத பல விஷயங்களை நிறைய பேர் எனக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ப்ரோ ஜெயிலில் அவர் காலங்காத்தில் என்ன கையில் முத்தம் கொடுத்தாரு ப்ரோ மத்தியானத்துக்கு அப்புறம் நெத்தில முத்தம் கொடுத்தாரு ப்ரோ, நைட் ஆகும்போது தூங்க போகிறதுக்கு முன்னாடி கணத்தில் முத்தம் கொடுத்தாரு ப்ரோ, தூங்கின ப்ரோ எங்க முத்தம் கொடுத்தாரு எனக்கு தெரியல ப்ரோன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படியா ப்ரோ, முத்தங்களை கொடுத்து தள்ளினாரா என்ன? இல்லை, நான் கவனிச்சதுக்கு கையில் முத்தம் மட்டும் நான் கவனித்தேன், பட் இங்கே இந்த முத்தங்கள் நான் கவனிக்கலை. பட் நிறைய பேர் நீங்கள் வந்து எனக்கு சொல்லிட்டு இருந்தீங்க, உண்மையாகவே அப்படி முத்தம் கொடுத்தாருன்னா மறக்காமல் கமெண்டில் போடுங்க, என்ன மாதிரி தெரியாத மக்கள் தெரிஞ்சுக்கிட்டு. சரியா, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜெயிலுக்குள்ளே இவங்க ஃபுல்லாக ரொமான்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க, கண்ணும் கண்ணும் நோக்கியா அப்படின்ற மாதிரி ஒரே கண்ணை பார்க்கறது, அப்படியே அந்த கேமராவை பார்த்து போஸ் கொடுக்கறது, அந்த கண்ணாடியில் வாக் பண்ணுறது என்ன அப்படின்னு அந்த ஜெயிலுக்குள்ளே பயங்கரமான சம்பவம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை தான் சேதனை அந்த இடத்துல கலாய்க்கிறாங்க. ஓகேவா, அதை தான் கலாய்ச்சி ஜெயிலுக்குள்ளே பேசுகிற மாதிரி குசுன்னு பேசாதீங்க. அதுக்கு உடனே சிரிப்பு. அதில் சேதனை செம்மையாக ஒரு அடி அடிச்சாப்புல, சரியான ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டாப்புல. வெக்கமே இல்லாத வேலையை பார்த்துட்டு எப்படி வெக்கப்படுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு உடச்சு விட்டாப்புல. எனக்கு இதை கேட்டுட்டு என்னன்னா இப்படி போட்டு உடச்சிட்டு இருக்க அப்படின்னு மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா ஓப்பனாக சொல்லிட்டாரு, வெக்கமே இல்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இங்கே ஒருத்தர் வெக்கப்படுறாரு பாரு அப்படின்ற மாதிரி உடைக்கிறாப்புல. இப்பவும் அந்த 2 பேரும் நின்று சிரிச்சுட்டு தான் இருப்பாங்க. அப்பவும் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது ப்ரோ, சேதனை எந்த விஷயத்தையும் ஓப்பனாக சொல்லாமல் ஃபுல்லாக ஹிண்ட்டு கொடுத்துட்டு இருக்காரு. ஓகேவா, ஃபுல்லாக ஹிண்ட்டு, நேற்று ஏகப்பட்ட ஹிண்ட்டை கொடுத்துருக்காரு. அப்பவும் அவருக்கு புரியல, இப்பவும் ஒரு ஹிண்ட்டு கொடுக்குறாரு, நீ குசுன்னு வெக்கமே இல்லாத வேலையை பார்த்துட்டு இருக்க, நிறைய விஷயம் தப்பாக இருக்கு, புரிஞ்சுக்கோ. ஓகேவா, எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இங்கே வந்து வெக்கப்படாத சொல்லிட்டு சேதனை சொல்றாரு. அப்பவும் நம்ம காமு மாமாக்கு புரிய போறது இல்ல. எனக்கு தெரிஞ்சு நம்ம காமு மாமா துஷார பார்த்து ஒன்று சொன்னார்ல, அவன் 9th ஸ்டாண்டர்ட் இல்ல 5th ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு நம்ம காமு மாமா வந்து எல்கேஜி யூகேஜியோட மோசமா இருக்காரு. அவருக்கு புரியவே மாட்டுக்கு. எல்கேஜி யூகேஜியில் சம்டைம்ஸ் சில குழந்தை வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஹைப்பர் ஆக்டிவா இருக்கும், அப்படிங்கும்ல, அந்த மாதிரி ஒருத்தர் தான் இவர். ஓகேவா, ஹைப்பர் ஆக்டிவ், அப்படியே அப்படிங்கப்பல. ஆனா தலைவனுக்கு புரிய மாட்டேங்குது, தலைவனுக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. தலைவன் தான் ஒரு ஹீரோ அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே வீட்டுக்குள்ள ஒரு மாதிரி சுற்றி வந்துட்டு இருக்காப்ல. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு கனவுல கூட ஒன்று வந்துச்சு ப்ரோ, சத்தியமாக சொல்கிறேன் ப்ரோ, கனவு கூட பிக் பாஸ் தான் வருது. காலைல முதல் வீடியோ ஒரு விஷயத்தை பேசியிருந்திருப்போம். காமு மாமா எனக்கு தெரிஞ்சு இந்த வாரத்தில் ரெட் கார்டு வாங்கினாலும் வாங்கிடுவார், திருப்பி நம்ம திவாகர்கிட்ட சண்டையை போட்டு ரெட் கார்டு வாங்கிடுவார். ஏன்னா ஆல்ரெடி நேற்றே சேதனை சொல்லிட்டார், இதுக்கப்புறம் சண்டையை போட்டேன்னா சாட்டர்டே சண்டே வரதுக்கு வெயிட் பண்ண மாட்டேன், தூக்கி வெளியே போட்டுருவேன்டாப்ல. அப்போ இந்த வீக் டேஸில் கண்டிப்பாக என்னைக்காச்சும் ஒரு நாள் தண்ணி பழத்தில் சண்டையை போட்டு ரெட் கார்டு வாங்கிடுவார் நான் சொன்னேன். அது கனவாக வருது ப்ரோ. ஏதோ ஒரு நாள் என்னைக்குலாம் எனக்கு தெரியல, நைட்டு ஓகேவா, தண்ணி பழத்துல சண்டை போடுறாரு, தண்ணி பழத்துல சண்டையை போட்டு தண்ணி பழத்தோட சட்டை கட்டெல்லாம் போட்டு சண்டையை போட்டுறாரு. உடனே பிக் பாஸ் வந்து கன்ஃபெஷன் ரூம் கூட்டி நம்ம காமு மாமாவை எவிக்ட் பண்ணிடுறாங்க. இப்படி எனக்கு ஒரு கனவு வருது ப்ரோ, சத்தியமா இப்படி ஒரு கனவு வருது. அதை பார்த்துட்டு காமு மாமா எவிக்டா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு தான் காலைல முழிச்சேன். பார்த்தா காமு மாமா எவிக்ட் இல்லை. இந்த இடத்துல சேதனை கலாய்ச்சிட்டாங்க. அப்புறம் பாருட்ட கேட்குறாங்க,
பாரு நீங்க சொல்லுங்க, நீங்க கேப்டனா இருந்தா இல்ல நீங்க இந்த இடத்துல என்ன சொல்லியிருப்பீங்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு உடனே பாரு ஏதோ சொல்ல வராங்க. சொல்ல வரும்போது டக்கு நம்ம சேதனை இருங்க பாரு உங்களை மாதிரி நான் சொல்லட்டுமான்னு சொல்லிட்டு சேதனை ஏதோ நடிச்சு காமிக்கிறாங்க. இது என்னோட கேம், இது என்னோட கேம், இது என்னோட கேம் அப்படின்னு சொல்லிட்டு தானே போவீங்கன்னு சொல்லிட்டு சேதனை அதை அப்படியே பண்ணி காமிக்கிறாப்புல. அப்படியே அந்த ஸ்டேஜில் சுற்றி சுற்றி வராங்க. ஏன்னா இதை தான் வீட்டுக்குள்ள பாருவர்கள் பண்ணுவாங்க. பாரு கிட்ட போய் ஏதாவது பேசுங்களேன், அவங்களுக்கு அந்த இடத்துல ஆன்சர் இல்லை, அதுக்கு அடுத்த பேச வரலன்னா உடனே அப்படியே அந்த 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 மொத்தமாக அந்த கிச்சனை சுற்றி வருவாங்க. அப்படியே கிச்சனை சுற்றி இது என்னோட கேம், இது என்னோட ஸ்ட்ராட்டஜி, இது என்னோட ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த சுற்றி வருவாங்க. அதான் சேதனை அந்த இடத்துல கலாச்சி பேசியிருக்காங்க. மொத்தத்தில் இந்த கவர் கப்புள்ஸை வச்சு செய்கிறாங்க. பட் அந்த கவர் கப்பல்ஸுக்கு புரியுதான்னு கேட்டீங்கன்னா இல்லை. அந்த கவர் கப்பல்ஸுக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா அவங்க வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருக்காங்க வெளியே அப்படின்னு நினச்சிட்டு ஏதோ சிரிச்சிட்டு இருக்காங்க உட்காந்து. பட் பேர் வந்து நாரிட்டு இருக்கு அப்படிங்கிறது புரிய மாட்டேங்குது. கூடிய சீக்கிரத்தில் புரிய வரும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு விஜே பாருக்கு லைட்டாக புரிய வந்து காமு கிட்ட இருந்து தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை விஜே பாரும் அப்படிதான், அது வந்து அவங்களுக்கு புரியாது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க தள்ளி போக மாட்டாங்க. திருப்பியும் அதே வேலைகளை தான் ரிட்டர்ன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா நான் கவனிச்ச வரத்துக்கு விஜே பாரு ஒன்றும் பெருசாக ஒன்று அந்த அளவுக்கு ஒரு ஷார்ப்பா இல்ல ப்ரோ. நான் கவனிச்ச வரத்துக்கு அவங்க சும்மா நிறைய விஷயங்களை பிளாப்லான்னு பேசுறாங்களே தவிர அந்த அளவுக்கு விஜே பாருன்னு ஷார்ப்பா இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு ஷார்ப்பா இருந்திருந்தா சேதனை சொல்ல வர்ற விஷயத்த கேட்ச் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ள அவங்க பண்ற விஷயம் கண்டிப்பா வெளியே தப்பா போகும் அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க எதையுமே பண்ணல. அவங்க எதையுமே பண்ணாமல் அதை ஜஸ்டிஃபை தான் பண்ணுறாங்க. இந்த வீட்டுக்குள்ளே நான் காம கூட ஒரு சில விஷயங்கள் பண்ணுறேன்னா அப்போது அது நான் வந்து அது என்ன, நானும் பெண் தானே, எனக்குள்ளே அது இருக்கத்தானே செய்யும், அதெல்லாம் நான் பண்ணுறேன், அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தப்பாக தரல, வெளியே மக்கள் அதெல்லாம் தப்பாக எடுத்துக்கிட்டேன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தான் பேசுகிறாங்க. இங்கே ஒன்று புரியுதா, நீங்கள் சொல்ல வர்ற ஒரு கருத்து ஓகே, நீங்கள் பண்ணுற விஷயங்கள் உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் நீங்கள் பண்ணிக்கலாம், மக்கள் என்ன வேணால் நினச்சி போனால் பிரச்சனை கிடையாது. ஆனால் அது வெளியே நீங்கள் இருக்கும்போது சோஷியல் மீடியாவிலையும் அந்த மாதிரி பண்ணும்போது தெரியாது. ஆனால் இந்த மாதிரி ஒரு ஒரு நேஷனல் டெலிவிஷனில் வந்து ஒரு ஷோவில் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கான கேரக்டரை டிசைன் பண்ணுவாங்க. ஓகே விஜே பாருனா இப்படித்தான் போல, விஜே பாருனா இப்படி தான் ஒருத்தன் உட்காந்து இப்படி தான் பேசிட்டு இருக்கும் போல, அப்போ வெளியே தான் விஜே பாரு இப்படி சும்மா சொசைட்டியில் தான் இப்படி ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணியிருக்காங்க போல, மற்றபடி விஜே பாருனா இப்படி தான் போலன்னு சொல்லிட்டு உங்களுக்கான கேரக்டர் தான் டிசைட் பண்ணப்படும். அதை தான் நேற்று சேதனை திருப்பியும் சொல்லியிருப்பாங்க. இந்த வீட்டுக்குள்ள நீங்கள் ஒரு சில விஷயங்கள் பண்ணுறீங்களா அது நீங்கள் யாருன்னு வெளியே காட்டும், அது உங்களுக்கு கெத்து மாசு நீங்கள் தான் அப்படின்னு உங்களுக்கு பேர் கிடைக்கும்னு நினைக்காதீங்க. அது நீங்கள் யார் அப்படிங்கிற உங்களோட கேரக்டர் தான் வெளியே டிசைன் பண்ணுமே தவிர அது மற்றபடி வேறு எதுவுமே உங்களுக்கு பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நிறைய இடங்களில் உடச்சிருப்பாங்க. இன்னும் உங்களுக்கு புரிய மாட்டுக்கு, இன்னும் அந்த வீட்டில் உள்ள நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்குது. 4 ஒயில் கார்டு உள்ளே போயிருக்காங்க. தண்ணி பழத்தை வச்சு ஒரு காமெடி பண்ணியிருக்காங்க. காமெடின்னு சொல்கிறதோட தண்ணி பழத்தை ஹீரோவாக்கி விட்டுட்டுருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. சீசன் 7 உள்ள சம்பவம் மாதிரி ஒன்று நடந்திருக்குது. அதில் தண்ணி பழத்துக்கு பயங்கர பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கு. அது என்னங்கிறது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒயில் கார்டை பற்றி பார்த்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஒயில் கார்டை பற்றி பார்க்கலாம். ஒரு 4 ஒயில் கார்டு போயிருக்காங்க. ஆனால் அடுத்த வாரம் ஒயில் கார்டு இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த வாரமே ஆக்சுவலாக நான் சொன்னேன்ல ப்ரோ, இவங்க எதுவுமே கரெக்டாக ப்ராப்பராக பண்ண மாட்டேங்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எதிர்பார்த்தது சண்டே எபிசோடில் ஒயில் கார்டு போவாங்கன்னு. பட் சண்டே எபிசோடில் ஒயில் கார்டு போகல. இன்றைக்கான எபிசோடில் ஒயில் கார்டு போக மாட்டாங்க. அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறது நம்ம அடுத்த வீடியோவில் ரொம்ப கிளியராக பார்க்கலாம். அண்ட் இப்போ வந்திருக்க ஒயில் கார்டு மட்டும் கிடையாது, இன்னும் ஒயில் கார்டு வருவாங்க. ஏன்னா இப்போ நம்ம காலையில் போட்ட கடைசி வீடியோவில் ஒரு கமெண்ட் கவனிக்க முடிஞ்சு. அவனோ ஒருத்தன் இருந்து வந்திருக்கான், ஒரு தற்கொலை வந்துருந்துட்டு, ப்ரோ ஏதா நீ சும்மா உருட்டிட்டு இருக்காத ப்ரோ, இவ்வளோ ஒயில் கார்டு அவ்வளோ ஒயில் கார்டுன்னு சொன்னேன், 2 எவிக்ஷன் 3 எவிக்ஷன் சொன்னேன், என்ன ப்ரோ யாருமே எவிக்ட் ஆகலை, என்ன ப்ரோ யாருமே ஒயில் கார்டு வரலன்னு. நோ, நானா பிக் பாஸ் ஷோ நடத்துகிறேன், இல்லை புரியல, நானா பிக் பாஸ் ஷோ நடத்துகிறேன், அங்கே என்னென்ன நடக்குதோ இல்லை அங்கங்கே என்னென்ன விஷயங்களை பேசிகிட்டு இருக்காங்களோ அந்த விஷயத்தை ஷேர் பண்ணுறேன். அவங்க கடைசி நேரத்தில் ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. இதுக்கு நான் என்னப்பா பொறுப்பாக முடியும்? தேவை வந்து வளரிட்டு இருக்காது ப்ரோ. வரும் ஒயில் கார்டு, இன்னும் வருவாங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். ஒயில் கார்டு யாருங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதை பற்றி உங்களுக்கு எனக்கு அந்த மாதிரி கமெண்ட் அடுத்த பார்க்கலாம்.